வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் தமிழரசி. புதிய அமர்வுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். அல்ட்ராசவுண்ட் என்பது அதிக அதிர்வெண் ஒலி அலைகள். அவை வாயு மற்றும் திரவ ஊடகங்களில் நன்கு வரையறுக்கப்பட்ட பாதையில் பயணிக்க முடிகிறது. இன்றைய பாடத்தில் இதை பற்றி மேலும் அறியப் போகிறோம். ஆனால் தொடங்குவதற்கு முன் முந்தைய அமர்வை நினைவு கூர்வோம். நிகழ்வு அலை பிரதிபலிக்கும் மேற்பரப்பில் இயல்பானது மற்றும் நிகழ்வின் புள்ளியில் பிரதிபலிக்கும் அலை ஆகியவை ஒரே விமானத்தில் உள்ளன. ஒளியின் பிரதிபலிப்பு நேரடி ஒளிக்கு பிறகு 0.1 வினாடிக்கு மேல் கேட்பவரை வந்தடைவது எதிரொலி என்று அழைக்கப்படுகிறது. ஒளியின் பிரதிபலிப்பு நேரடி ஒளிக்கு பிறகு 0.1 வினாடிக்குள் கேட்பவரை வந்தடைவது எதிரொலி என்று அழைக்கப்படுகிறது. எந்த ஊடகத்திலும் ஒலி அலைகளின் வேகத்தை தீர்மானிக்க எக்கோ பயன்படுத்தப்படுகிறது. கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். மீயொலி ஒலி என்றால் என்ன? மீயொலி ஒலியின் வெவ்வேறு பயன்பாடுகள். சோனார், டாப்ளர் விளைவு. முக்கிய வார்த்தைகள்: மீயொலி, சோனார், எலக்ட்ரோகார்டியோகிராம். மீயொலி ஒலி என்பது 20,000 ஹெர்ட்ஸுக்கும் அதிகமான அதிர்வெண்களை கொண்ட ஒலி அலைகளுக்கு பயன்படுத்தப்படும் சொல். இந்த அலைகளை மனித காதுகளால் கேட்க முடியாது, ஆனால் மற்ற விலங்குகளுக்கான கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பில் அல்ட்ராசவுண்ட் அதிர்வெண்கள் அடங்கும். உதாரணமாக, நாய்கள் மீயொலி ஒலிகளை கேட்கும். கார்களில் மீயொலி விசில்கள் பயன்படுத்தப்படுகின்றன, இதனால் மான்கள் எதிரே வரும் போக்குவரத்தை பற்றி எச்சரிக்கின்றன. இதனால் அவை கார்களுக்கு முன்னால் சாலையின் குறுக்கே தாவாமல் இருக்கும். அல்ட்ராசவுண்டின் முக்கியமான பயன்பாடு உடலின் உள்பாகங்களை ஆய்வு செய்வதாகும். மீயொலி அலைகள் உறுப்புகள் மற்றும் எலும்புகள் போன்ற பல்வேறு உடல் திசுக்களை பார்க்க அல்லது ஆய்வு செய்யப்பட்ட பொருட்களால் மீயொலி அலைகளை குதிப்பதன் மூலம் வேறுபடுத்தி அறிய அனுமதிக்கின்றன. அலைகள் கண்டறியப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்பட்டு கணினியில் சேமிக்கப்படுகின்றன. எக்கோகிராம் என்பது பிரதிபலித்த மீயொலி அலைகளை பயன்படுத்துவதன் மூலம் பெறப்பட்ட ஒரு படம். இது மருத்துவ நோயறிதல் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. மீயொலி ஒலிகள் கடல் ஆய்வுகளிலும் பயன்பாடுகளை கொண்டுள்ளன. மீயொலி அலைகளின் பயன்பாடுகள். முதலில் மீயொலி அலைகளின் தொழில்துறை பயன்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம். துளைகளை துளையிடுதல் அல்லது விரும்பிய வடிவங்களின் வெட்டுகளை செய்தல். ஹார்ன் எனப்படும் உலோக கம்பியில் உற்பத்தி செய்யப்படும் மீயொலி அதிர்வுகளை பயன்படுத்தி துளைகளையும் துளையிடலாம். இது ஒரு சுத்தியல் போல் செயல்படுகிறது. ஒரு வினாடிக்கு சுமார் 100,000 முறை தட்டுகிறது. துளையின் வடிவம் கொம்பின் முனையின் வடிவத்தை போன்றது. கண்ணாடி போன்ற உடையக்கூடிய பொருட்களுக்கு மீயொலி வெட்டுதல் மற்றும் துளையிடுதல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதற்கான சாதாரண முறைகள் வெற்றியடையாது. மீயொலி சுத்தப்படுத்துதல்.
நாம் சாதாரணமாக அழுக்கு உடைகள், தட்டுகள் அல்லது பெரிய பெரிய பொருட்களை ஒரு சோப்பு கரைசலில் நனைத்து பின்னர் தேய்த்து கழுவி சுத்தம் செய்கிறோம். அடைய முடியாத இடங்களில் அமைந்துள்ள பகுதிகளை இந்த முறையால் எளிதில் சுத்தம் செய்ய முடியாது. துப்புரவு கரைசலில் வைக்கப்படும் அத்தகைய பொருட்களை சுத்தம் செய்ய மீயொலி உதவுகிறது மற்றும் மீயொலி அலைகள் கரைசலில் அனுப்பப்படுகின்றன. இது கரைசலில் அதிக அதிர்வெண் அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. இந்த அதிர்வுகள் பொருட்களிலிருந்து அனைத்து அழுக்கு மற்றும் கிரீஸ் துகள்களை தட்டுகிறது. பின்னர் அவை சாதாரண தண்ணீரை பயன்படுத்தி அகற்றப்படுகின்றன. உலோகங்களில் உள்ள குறைபாடுகளை மீயொலி மூலம் கண்டறிதல். உலோகக் கூறுகள் கட்டிடங்கள், பாலங்கள், இயந்திரங்கள், அறிவியல் உபகரணங்கள் மற்றும் பலவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன. கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் உலோகத்தின் உள்ளே ஏதேனும் விரிசல் அல்லது துளைகள் இருந்தால் கட்டமைப்பு அல்லது கூறுகளின் வலிமை குறைந்து அது தோல்விக்கு வழிவகுக்கும். இத்தகைய குறைபாடுகள் வெளியிலிருந்து தெரியவில்லை. இத்தகைய குறைபாடுகளை கண்டறிய மீயொலி அலைகளை பயன்படுத்தலாம். இப்போது மீயொலி மருத்துவ பயன்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம். உறுப்புகளின் இமேஜிங். மீயொலி அலைகள் மனித உறுப்புகளை இமேஜிங் செய்வதற்கான சக்தி வாய்ந்த மற்றும் பாதுகாப்பான கருவிகளை மருத்துவர்களுக்கு வழங்கியுள்ளன. எக்கோகார்டியோகிராஃபி அதாவது இசிஜி என்பது ஒரு நுட்பமாகும். இதில் மீயொலி அலைகள் இதயத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பிரதிபலிக்கப்பட்டு இதயத்தின் பிம்பத்தை உருவாக்குகின்றன. அல்ட்ராசோனோகிராஃபி அதாவது யுஎஸ்ஜி என்பது மருத்துவர்களுக்கு கல்லீரல், பித்தப்பை, கருப்பை போன்ற நோயாளியின் உறுப்புகளின் படங்களை காட்ட வழக்கமாக பயன்படுத்தப்படுகிறது. இது பித்தப்பையில் கற்கள், கட்டிகள் போன்ற அசாதாரணங்களை கண்டறிய மருத்துவர்களுக்கு உதவுகிறது. தாயின் வயிற்றில் உள்ள கருவின் வளர்ச்சியை கண்காணிக்கவும் இது பயன்படுகிறது. பழைய எக்ஸ்ரே இமேஜிங் நுட்பத்தை விட அல்ட்ராசோனோகிராஃபி பாதுகாப்பானது. மீண்டும் மீண்டும் வரும் எக்ஸ் கதிர்கள் திசுக்களுக்கு, குறிப்பாக கருவின் திசுக்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அல்ட்ராசவுண்ட் அறுவை சிகிச்சை பயன்பாடு. அல்ட்ராசவுண்ட் அறுவை சிகிச்சையில் அல்ட்ராசோனிக் அலைகளின் திறன் பொருட்களின் மூலக்கூறுகள் தீவிரமாக அதிர்வுறும் மற்றும் சில பொருட்களை சிறிய துண்டுகளாக உடைக்க, அதாவது குழம்பு ஏற்படுகிறது. கண்புரை அகற்றுதல் மிகவும் பொதுவான உதாரணம். சிறுநீரகங்களில் உருவாகும் சிறிய கற்களை மெல்லிய தானியங்களாக உடைப்பதற்கு அல்ட்ராசவுண்ட் பயன்படுத்தப்படுகிறது. இந்த தானியங்கள் சிறுநீருடன் வெளியேறும். இந்த முறை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய தேவையை நீக்கியுள்ளது. சோனார். சோனார் என்பது ஒலி வழி செலுத்தல் மற்றும் ரேஞ்சிங்கிற்கான குறுகிய வடிவம். மீயொலி ஒலி அலைகளின் உதவியுடன் நீருக்கடியில் ஒரு பொருளின் திசை, தூரம் மற்றும் வேகத்தை தீர்மானிக்க இது பயன்படுகிறது. சோனாரில் ஒரு டிரான்ஸ்மீட்டர் மற்றும் ரிசீவர் உள்ளன. அவை கப்பல்கள் அல்லது படகுகளில் பொருத்தப்பட்டுள்ளன. டிரான்ஸ்மிட்டர் அல்ட்ராசோனிக் ஒலி அலைகளை உருவாக்கி அனுப்புகிறது. இந்த அலைகள் நீரினூடாக பயணித்து நீருக்கடியில் உள்ள பொருட்களை தாக்கி அவற்றால் பிரதிபலிக்கின்றன. பிரதிபலித்த அலைகள் கப்பலில் உள்ள ரிசீவரால் பெறப்படுகின்றன. ரிசீவர் மீயொலி ஒலியை மின் சமிக்ஞைகளாக மாற்றுகிறது மற்றும் இந்த சமிக்ஞைகள்
சரியாக விளக்கப்படுகின்றன. பரிமாற்றத்திற்கும் வரவேற்புக்கும் இடையிலான நேர வேறுபாடு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நேரமும் நீரில் ஒளியின் வேகமும் கப்பலிலிருந்து அலைகளை பிரதிபலிக்கும் பொருளின் தூரத்தை கொடுக்கிறது. கடலின் ஆழத்தை கண்டறிய சோனார் பயன்படுத்தப்படுகிறது. நீருக்கடியில் உள்ள மலைகள், பள்ளத்தாக்குகள், நீர்மூழ்கி கப்பல்கள், பனிப்பாறைகள், மூழ்கிய கப்பல்கள் போன்றவற்றை தேடவும் சோனார் பயன்படுத்தப்படுகிறது. எலக்ட்ரோகார்டியோகிராம் அதாவது இசிஜி. எலக்ட்ரோகார்டியோகிராம் என்பது மிகவும் எளிமையான மற்றும் பழமையான இதய ஆய்வுகளில் ஒன்றாகும். இது பல பயனுள்ள தகவல்களை வழங்க முடியும் மற்றும் இதய நோயாளிகளின் மதிப்பீட்டின் இன்றியமையாத பகுதியாக உள்ளது. இசிஜியில் இதயத்தால் உற்பத்தி செய்யப்படும் ஒலி மாறுபாடு மின்சார சமிக்ஞைகளாக மாற்றப்படுகிறது. எனவே ஒரு இசிஜி என்பது இதய தசையின் மின் செயல்பாடுகளின் பிரதிநிதித்துவம் ஆகும். அது காலப்போக்கில் மாறுகிறது. பொதுவாக இது எளிதான பகுப்பாய்வுக்காக காகிதத்தில் அச்சிடப்படுகிறது. இந்த மின் செயல்பாட்டின் கூட்டுத்தொகை பெருக்கி மற்றும் சில வினாடிகளுக்கு பதிவு செய்யப்படும் போது அது இசிஜி எனப்படும். டாப்ளர் விளைவு. வேகமாக செல்லும் ரயிலின் விசில் சத்தம் நின்று கொண்டிருப்பவரை அணுகும்போது சுருதியில் அதிகரிப்பதாக தோன்றுகிறது மற்றும் ரயில் கேட்பவரிடமிருந்து விலகி செல்லும் போது அது குறைகிறது. அதிர்வெண்ணில் இந்த வெளியிடையான மாற்றம் முதன்முதலில் கிறிஸ்டியன் டாப்ளர் அதாவது 1803 முதல் 1853ஆம் ஆண்டு வரை என்ற ஆஸ்திரிய கணிதவியலாளர் மற்றும் இயற்பியலாளர் மூலம் கவனிக்கப்பட்டு விளக்கப்பட்டது. ஒரு கேட்பவரால் பெறப்படும் ஒலியின் அதிர்வெண் மூலத்திற்கும் கேட்பவருக்கும் இடையில் தொடர்புடைய இயக்கம் இருக்கும் போதெல்லாம் மூலத்தால் உருவாக்கப்பட்ட அசல் அதிர்வெண்ணிலிருந்து வேறுபட்டது என்பதை அவர் கவனித்தார். இது டாப்ளர் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. இந்த தொடர்புடைய இயக்கம் பின்வரும் பல்வேறு சாத்தியக்கூறுகள் காரணமாக இருக்கலாம். கேட்பவர் ஒரு நிலையான மூலத்தை நோக்கி அல்லது விலகி செல்கிறார். மூலமானது ஒரு நிலையான கேட்பவரை நோக்கி அல்லது விலகி செல்கிறது. மூலமும் கேட்பவரும் ஒன்றையொன்று நோக்கி அல்லது விலகி செல்கின்றனர். மூலமும் கேட்பவரும் ஓய்வில் இருக்கும்போது ஊடகம் நகரும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சோனோகிராஃபி தொழில்நுட்பம் மனித உடலின் உள் உறுப்புகளின் படங்களை உருவாக்க அல்ட்ராசோனிக் ஒலி அலைகளை பயன்படுத்துகிறது. சோனார் என்பது ஒலி ஊடுருவல் மற்றும் ரேஞ்சிங் என்பதை குறிக்கிறது. ஒரு மூலத்திற்கும் கேட்பவருக்கும் இடையில் தொடர்புடைய இயக்கம் இருக்கும் போதெல்லாம் கேட்பவர் கேட்கும் ஒலியின் அதிர்வெண் மூலத்தால் வெளிப்படும் ஒலியின் அசல் அதிர்வெண்ணிலிருந்து வேறுபட்டது. இது டாப்ளர் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. வெளிப்படையான அதிர்வெண் என்பது கேட்பவர் கேட்கும் ஒலியின் அதிர்வெண்ணாகும்.